தன்னுடைய உயிர் நண்பனுடைய சாவுல இருக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில இறங்கும் கதாநாயகனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சிகள் தான் கூலி படத்துடைய ஒன்லைனர். கின்பின் லாஜிஸ்டிக் ஓனரான சைமன் விசாகப்பட்டினம் ஹார்பரை 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அங்க என்ஜினியர், சூப்பர்வைசர்னு கிட்டத்தட்ட 16,000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த ஹார்பர்ல வேலை செய்யறவங்கள தரோவா செக் பண்ணிட்டு அவங்க மொபைல் எல்லாம் வாங்கி வச்சுட்டு தான் ஹார்பருக்குள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சைமன் லாஜிஸ்டிக்ங்கிற பேர்ல கோல்டு, எலக்ட்ரானிக்ஸ், ஏன் தங்கத்தை விட காஸ்ட்லியான லக்ஸுரியஸ் வாட்ச் எல்லாத்தையும் ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர ஸ்டாஃபுக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்தி ஹெல்த் செக்அப் பண்ணுறாரு. அது ஏன்னு இது வரைக்கும் தெரியல. சைமனுடைய பையன் அதே ஹார்பரில் தான் கஸ்டம் ஆஃபீஸராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு அப்பாவுடைய பிஸ்னஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் கவர்மெண்ட் சைடில் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அதை மட்டும் பண்ணுவார். நான் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஹார்பரில் 1.5 வருஷமாக கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்கிற பழனிசாமி அவருடைய ஹையர் அஃபிஷியல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹார்பரில் என்னதான் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவர் அங்கே ஒரு கூலி மாதிரி அனுப்பி வச்சிருப்பாங்க. இந்த 1.5 வருஷத்தில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை தான் இது வரைக்கும் சொன்னது. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பழனிசாமி கிட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸை அண்டர் கவர் ஆஃபீஸராக உள்ளே அனுப்பி வச்சோம். ஆனால் அவங்ககிட்ட இருந்து 1 வருஷம் மட்டும்தான் தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அவனை கண்டுபிடிச்சா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்னு சொல்றாரு. அதுக்கு பழனிசாமி அந்த ஹார்பர் முழுக்க சைமனுடைய ரைட் ஹேண்டான தயாளுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவன் தொழிலுக்கு யார் குறுக்க வந்தாலும் விட்டு வைக்க மாட்டான். என்னால் 1.5 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. 8 வருஷம்னா யாராலுமே அங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பழனிசாமி அங்கிருந்து கிளம்பும்போது ஃபேமிலி பார்த்து 1.5 வருஷம் ஆச்சு, சீக்கிரம் என்ன ரிலீவ் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு கிளம்புறாரு. இப்போ இந்த ஹார்பரில் வேலை பார்க்குற சரவணன்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. அந்த ஆளுக்கு யாரோ ஃபோன் பண்ணி இன்ஃபார்மரை பற்றி விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு வார்ன் பண்ணுறாரு. பழனிசாமி போலீஸை பார்த்த விஷயம் யாரோ தயாளுக்கு சொல்ல, தயாளு பழனிசாமி போலீஸ் தான் புரிஞ்சுக்கிறாரு. அதனால பழனிசாமியை வரவழைச்சு அவர் கழுத்தில் சங்கிலியை கட்டி கிரேனில் தொங்க விட்டே கொலை பண்ணிடுவாரு. அடுத்ததா படத்துடைய ஹீரோவான தேவா நடத்துகிற மேன்ஷனை காட்டுறாங்க. அங்கே ரெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. தண்ணி அடிக்கக்கூடாது, தம் பிடிக்கக்கூடாது, டைமுக்கு வந்துடணும், இப்படி நிறைய ரூல்ஸ் இருக்கும். தேவாவுக்கு விசாகப்பட்டினத்தில் இருக்கிற அவருடைய ஃப்ரெண்டான ராஜசேகர் இறந்து போனதா தகவல் வர உடைஞ்சு போறாரு. மேன்ஷன் சூப்பர்வைசர் கூட விசாகப்பட்டினத்துக்கு கிளம்பி போறாரு. தேவாவை பார்த்ததுமே இறந்து போன ராஜசேகருடைய மூத்த பொண்ணு, உங்களை யார் இங்க வர சொன்னது, முதல்ல இங்கிருந்து வெளியே போங்கன்னு சொல்லி அவர் எடுத்துட்டு வந்த மாலையையும் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. அதனால தேவா வேற வழி இல்லாம பக்கத்துல இருக்கிற டீ கடையில் உட்காந்துட்டு இருப்பாரு. ராஜசேகருடைய பாடியை எரிக்கிறதுக்காக எடுத்துட்டு போவாங்க. அவருடைய மூத்த பொண்ணு தான் கொல்லி வைப்பாங்க. அப்ப ராஜசேகருடைய ஃப்ரெண்டான ஒருத்தர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு வருவாரு. நம்ம எத்தனை பேரை இது மாதிரி பண்ணியிருக்கோம், உனக்கே இந்த நிலைமை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு புலம்புவாரு. இது எல்லாத்தையும் தேவா கேட்டுட்டு இருக்காரு. ராஜசேகருடைய மூத்த பொண்ணுடைய பேரு பிரீத்தி. பிரீத்தியுடைய தங்கச்சிங்க 2 பேரும் மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருப்பாங்க. பிரீத்தியும் 1 இயர் மெடிசன் படிச்சிருப்பாங்க. ஆனால் ஃபீஸ் கட்ட முடியாதனால அவங்களால படிப்பு கண்டினியூ பண்ண முடியல. பிரீத்தி அவங்க தங்கச்சிங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக மெடிக்கல் காலேஜுக்கு போகிறாங்க. அப்போ யாரும் ஏற்கனவே ஃபீஸ் கட்டிட்டதா சொல்கிறாங்க. யார் ஃபீஸ் கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களான்னு அவங்கள திட்டிட்டு வெளியே வராங்க. அப்போ அங்கே தேவா நின்றுட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட வந்துட்டு, உங்களுக்கு ஏன் சார் இந்த வேலை, சிம்பதி கிரியேட் பண்ணுறீங்களான்னு திட்டுவாங்க. அப்போ அங்கே வர மேன்ஷன் சூப்பர்வைசர், நான் தான் ஃபீஸ் கட்டினது, உங்கள் அப்பா நிறைய பணம் கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த பணத்தை தான் நான் இப்போ திருப்பி கொடுக்குறேன்னு சொல்வார். தேவா பிரீத்தி கிட்ட நான் உங்களை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவார். அதுக்கப்புறம் ராஜசேகர் வேலை பார்த்த ரிசர்ச் சென்டருக்கு போகிறாரு. ராஜசேகர் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியல. பிரீத்தி தேவாவை பார்க்க வராங்க. தேவா பிரீத்தி கிட்ட உங்கள் அப்பாவுடைய அட்டாப்சி ரிப்போர்ட் இருந்தால் காட்ட சொல்கிறாரு. அவங்களும் காட்டுறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதா மென்ஷன் ஆயிருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிறது ஃபேக் ரிப்போர்ட். உண்மையான ரிப்போர்ட்டில் அவங்க அப்பாவை யாரோ நெஞ்சில் அடித்ததுனால தான் இறந்து போனதா மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போல யாரோ தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்கிறதா சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்குற பிரீத்தி, இப்போ எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க, எங்கள் அப்பாவை கொன்னவனை பழி வாங்க போக சொல்கிறீங்களா, எங்களுக்கு வாழ்க்கையா இல்லை பழி வாங்குறதா, எது முக்கியம்னு கேட்டால் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. தேவா, அவன் வேணும்னா உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா எனக்கு உயிர் நண்பன், ஏன் நண்பனை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. தேவா தண்ணி அடிச்சுட்டு உளறிட்டு இருந்த ராஜசேகருடைய ஃப்ரெண்டான ரவியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாரு. ஆனா அவர் மது போதையில எதுவுமே சொல்லாம எதையோ உளறிட்டு இருப்பாரு. தேவா ரவி கிட்ட, ராஜசேகர் என் உயிர் நண்பன், அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும், உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுன்னு கேட்கிறாரு. உடனே ரவி, நீ அவனுடைய ஃப்ரெண்டு தேவா தானே, உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப ரவி ராஜசேகரை பத்தி சொல்றாரு. அவருடைய 3 பொண்ணுங்களும் ஆசைப்பட்டபடி மெடிசன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்கு தேவையான வருமானம் அவர்கிட்ட இல்லை.
அதனால அவர் பார்த்துட்டு இருந்த ரிசர்ச் கம்பெனி வேலையை ரிசைன் பண்ணிட்டு ஒரு மொபைல் கிரீமேஷனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு மட்டும் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைச்சிருச்சுன்னா அவருடைய பண கஷ்டம் எல்லாம் நீங்கும்னு நம்புறாரு. ஒரு வழியா அந்த மொபைல் கிரீமேஷனையும் கண்டுபிடிக்கிறாரு. 30 செகண்ட்ல ஒரு பாடியை எரிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேட்டர்னுக்காக அப்ளை பண்றாரு. ஆனா இது மாதிரியான ஒரு மிஷன் தப்பான ஆளுங்க கையில கிடைச்சா ஒரு பெரிய டிசாஸ்டரா மாறும்னு சொல்லிட்டு பேட்டர்னை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா சைமனை காட்டுறாங்க. சைமனுடைய எதிரிங்க அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவரை கொலை பண்ண முயற்சிக்கிறாங்க. அந்த சமயம் தயாளு அங்க வந்து சைமனை காப்பாத்திடுவாரு. அந்த சண்டையில 22 பேரு இறந்து போயிடுறாங்க. அந்த பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு அவங்க முழிச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் சைமனுடைய பையன் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் ஒரு சமயம் ராஜசேகருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணும்போது கஸ்டம் கிளியரன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த சமயம் அந்த கிரீமேஷன் மெஷினை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த விஷயத்த சைமன் கிட்ட சொல்றாரு. ராஜசேகர் வீட்டுக்கு ஆள் அனுப்பி அந்த பாடி எல்லாம் எரிச்சு தரணும்னு சொல்றாரு. ஆனா ராஜசேகர், நான் இந்த மெஷினை இறந்து போன அனிமல்ஸை எரிக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சேன், அதனால பொல்யூஷன் கம்மியாகும், மனுஷங்களை எரிக்கிறதுக்கு கண்டுபிடிக்கலன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ராஜசேகருக்கு பணத்தை கொடுத்து நீ நிம்மதியா வாழணும்னா நான் சொல்ற வேலையை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாரு. அதனால ராஜசேகர் வேற வழி இல்லாம அந்த வேலையை தொடர்ந்து பண்றாரு. அவருக்கு கிடைக்கிற பணம் பொண்ணுங்க படிப்புக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ராஜசேகர் திடீர்னு இறந்து போறது. இப்ப கிரீமேஷன் மிஷின் மூலமா பாடியை டிஸ்போஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால பாடியை கடல்ல தூக்கி போடுறாங்க. அந்த பாடி கரை ஒதுங்கிடுது. அதனால சைமன் தயாளுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு முறை பாடி கரை ஒதுங்கினா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால முன்னாடி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்பந்தான் தயாளுக்கு ராஜசேகர் பொண்ணுக்கும் அந்த மெஷின் ஆப்ரேட் பண்ண தெரியுங்கிற விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பிரீத்தியும் அவங்க சிஸ்டரும் இப்போ ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. பிரீத்தி சிஸ்டர் கிட்ட இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால வேற ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு துணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சைமனுடைய ஆளுங்க அங்க வருவாங்க. சைமனுடைய ஆளுங்க பிரீத்தி கிட்ட, நீயா வந்தா உன்னை நான் மரியாதையா கூட்டிட்டு போவேன், நான் கூட்டிட்டு போறதா இருந்தா கண்ட இடத்துல கை வச்சுதான் கூட்டிட்டு போவேன்னு சொல்ல, முடிஞ்சா கைய வச்சு பாருடான்னு ஒரு குரல் கேக்குது. அது வேற யாருடையதும் இல்ல, தேவா அங்க வந்திருப்பாரு. தேவா அத்தனை பேரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு என்னடா உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்க, பிரீத்திக்கு மெஷின் ஆப்ரேட் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொன்னதா சொல்றாங்க. உடனே சைமன், எனக்கு தான் அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ண தெரியும், நீ என்னதான் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பிரீத்தியும் கூட்டிட்டு அவங்க கூட போறாரு. தயாளு தேவா கிட்ட, நீ தான் எங்க ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டியான்னு கேட்க, பொண்ணுங்க மேல கை வைப்பேன்னு சொன்னாங்க, அப்ப எப்படி சார் சும்மா இருக்கிறதுன்னு கேக்குறாரு. பிரீத்தியை கூட்டிட்டு வர போனால், நாங்க போறதுக்கு முன்னாடி இருந்தாலும் அங்க இருந்தா இவனுக்கு யாரும் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, ஒருவேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவனா இருப்பானான்னு சந்தேகமா இருக்கிறதா சொல்றாரு. உடனே தயாளு அதை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து செக் பண்ணி பார்க்க சொல்றாரு. ட்ரெஸ்ஸை அவுக்கிறதுக்காக கிட்ட வரும்போது தேவா அவங்க அத்தனை பேரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. தேவா, எங்களை மரியாதையா நடத்தினா உங்களுக்கு நல்லது, நாங்களே உங்களை தேடி வரதா தான் இருந்தோம், ஏன்னா எங்களுக்கே பணம் தேவைப்படுது, அதனால நம்ம 2 பேரும் சமாதானமா போயிடலான்னு சொல்றாரு. தயாளு அப்படின்னா அந்த மெஷினை ஆப்ரேட் பண்ணி காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கிரீமேஷன் மெஷின் இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. தேவாவுக்கு அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியாது. பிரீத்தி கிட்ட ஆப்ரேட் பண்ண சொல்ல, எல்லாமே மாறி இருக்கு, என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. உடனே தேவா, இப்படி சொன்னா எப்படி மேடம், இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்ல, பிரீத்தி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தயாளு, இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு அந்த கிரீமேஷன் மிஷின்ல இருக்கிற பாடி எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு வழியா பிரீத்தி அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து நிறைய பாடிகளை எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. ஸோ தேவாவும் பிரீத்தியும் சேர்ந்து தொடர்ந்து நிறைய பணங்களை எரிக்கிறாங்க. அதுக்காக பணத்தையும் வாங்கிக்கிறாங்க. அதே சமயம் தேவா ராஜசேகரை பத்தி பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்ச ஒரு ஆளும் இறந்து போயிருப்பாரு. அவருடைய பாடியும் எரிக்கிறதுக்காக வரும். அவருடைய நெஞ்சு பகுதியில ஒரு கட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. இப்ப தயாளுக்கு ஹார்பர்ல வேலை பார்க்குற ரிஷிங்கிற ஒருத்தன் போலீஸை மீட் பண்ணதா தகவல் வர அவனை அடிச்சு கெட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கையில சுத்தியலை வச்சு ஆணி அடிச்சு இறக்குவாரு. அந்த சமயம் சைமன் அங்க வராரு. தயாளு கையில இருந்து சுத்தியலை வாங்கி ரிஷியை ஒரு போடுவாருன்னு பார்த்தா தயாளு மண்டேலே அடிக்கிறாரு. இதுதான் வரைக்கும் அவங்க தேடிட்டு இருந்த போலீஸ் இன்ஃபார்மர் தயாளு தான். இப்ப சைமன் தயாளுவை அந்த சுத்தியலால அடிச்சே கொல்றாரு. தேவா பிரீத்தி கிட்ட, உங்க அப்பா இங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாரு, அதனால இங்க இருக்கிறவங்க யாரும் உங்க அப்பாவை கொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சைமன் கொஞ்ச நேரத்துல வருவான், அவனை பார்த்துட்டு நான் வரேன்னு சொல்றாரு. பிரீத்தி தேவா கிட்ட, என்ன சார் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்க போதா, எதுக்கு என்ன போக சொல்றீங்கன்னு கேட்க, எதுக்கு இப்படி பணம்னு அலையிறேன், நான் உங்க அப்பாவை கொண்டவனை கண்டுபிடிக்க கஷ்டப்படுறேன்னு சொல்வாரு. அதை கேட்டு பிரீத்தி, யார் சார் பணம்னு அலையிறது, எனக்கு 29 வயசாகுது, என் வயசுல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் காதல் கல்யாணம்னு சுத்திட்டு இருப்பாங்க, ஆனா நான் இந்த பொணம் மாதிரி தான், ஏன் ஆசையெல்லாம் என் தங்கச்சிங்களை நல்லா படிக்க வைக்கணுங்கிறது மட்டும்தான்னு சொல்ல, ராஜசேகர் அவர் கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு இந்த பணத்தையும் எடுத்துட்டு போன்னு சொல்றாரு. உடனே பிரீத்தி, எனக்கு வேண்டாம் சார், உங்க பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, எனக்கு என்ன சேரணுமோ அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்றாங்க.
அப்போ சைமன் தேவாவுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய இடத்துக்கு வர சொல்றாரு. வேன்ல இறந்து போன தயாளுடைய பாடி இருக்கும். சைமன் தேவா கிட்ட அந்த பாடியை கமிஷனர் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற வேக்கன் லேண்ட்ல புதைச்சிட்டு என்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியணும்னு சொல்றாரு. தேவாவும் பிரீத்தியும் வேற வழி இல்லாம அந்த பாடியை எடுத்துட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸ் பக்கத்துல இருக்கிற லேண்ட்ல புதைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு இறந்து போனதா நினைச்ச தயாளு மண்ணை தள்ளிட்டு வெளியே வந்து உயிரோட எழுந்து உட்கார்றாரு. அவர் தேவா கிட்ட, சார் நான் போலீஸ் சார், 8 வருஷமா குடும்பத்தை பார்க்கல, என்ன உயிரோட விட்டுருங்கன்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. தேவா உடனே சைமனுடைய ஆளுக்கு ஃபோன் பண்ணி தயாளு உயிரோட இருக்கிற விஷயத்த சொல்றாரு. அந்த ஆளு, நாங்க வர வரைக்கும் அவனை உயிரோட விட்டு வைங்க, 200 கோடி ரூபாய்க்கு மேல பதுக்கி வச்சிருக்கான், எங்க வச்சிருக்காங்கிற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவனை கொல்வோம், அந்த பணத்தை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா பிரீத்தி, பாவம் சார், அவர் உயிரோட விட்டுலாம், வண்டிக்கு பின்னாடி ஒரு பாடி இருக்கு, அந்த பாடியுடைய ட்ரெஸ்ஸை மாத்திட்டு புதைச்சா யாருக்குமே அடையாளம் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயம் தேவா சைமனுக்கு ஃபோன் பண்ணி, உனக்கு எதிரில் இருக்கிறவனை கொன்னுடு, நீ இதை எனக்கு பண்ணா நான் உனக்கு ஒரு விஷயத்த பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்த சீன்ல தேவா தயாளுவை மண்வெட்டியால அடிக்கிறத காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல சைமனுடைய ஆளு அங்க வராரு. புதைச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, நான் உங்ககிட்ட ஏற்கனவே கொலை பண்ண வேண்டாம்னு சொன்னேன், ஏன் இப்படி பண்ணேன்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு தேவா, அவன் தப்பிச்சு போக பார்த்தான், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போனா நம்ம அத்தனை பேருக்கும் பிரச்சனை ஆயிடும், அதனால தான் கொன்னுட்டேன்னு சொல்லி சமாளிச்சிடுவாரு. அடுத்ததா தேவா சைமனை பார்க்க போவாரு. சைமன் தேவாவை பார்த்ததுல இருந்தே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுவாரு. ஆனா தேவா வேண்டாம், நான் குடிக்கிறத நிறுத்திட்டு 30 வருஷம் ஆச்சுன்னு சொல்வாரு. சைமன் பிறந்ததுமே யார் கையால சாகணும்னு எழுதியிருக்கும் போல, என் கையில சாகாதவன் உங்க கையில செத்துட்டான் பாருங்கன்னு சொல்ல, சார் நான் இதை பண்ணதுமே எனக்கு பதிலுக்கு ஒன்று பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா, அது என்னன்னு கேட்பாரு. சைமன் தேவாவுக்கு ஒரு வீடியோவை காட்டுறாரு. அதுல தயாளு ராஜசேகரை கெட்டி வச்சு நெஞ்சிலேயே குத்துறதும், ராஜசேகர் தயாளுக்கு அதுல ஏதோ சொல்றதும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோவை பார்த்து தேவா பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதுக்கு காரணம் தயாளு தான் ராஜசேகரை கொன்னதுங்கிறது மட்டும் இல்ல, தயாளுவை தேவா உயிரோட விட்டு வச்சுட்டாரு. இப்போ பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பிரீத்தி தேவா கிட்ட, சார் அவரை கொல்ல வேண்டாம், உயிரோட விட்டுடலாம், ஒரு ஆளை உயிரோட விட இவ்வளோ யோசிக்க தேவையில்லைன்னு சொல்ல, தேவாவும் அவரை கொல்லாம உயிரோட விட்டுருவாரு. அது மட்டும் இல்லாம அவரை ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொண்டு போய் டிராப் பண்ணுவாரு. அப்போ தயாளு, சார் நான் இந்த நிலைமையில ட்ரெயினில் தனியாக ட்ராவல் பண்ண முடியாது, அடுத்த ஸ்டேஷன்லேயே என்னை தேடி வந்துடுவாங்க, உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தங்க என் கூட வந்தால் உதவியாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்பன் தேவாவுக்கு சைமனுடைய ஆள் ஃபோன் பண்ணி, ஸ்பாட்டில் தானே இருக்கேன், நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, தேவாவும் ஆமான்னு சொல்லி சமாளிச்சிடுவாரு. அதனால தேவாவால் தயாளு கூட போக முடியாது. உடனே பிரீத்தி நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. இதுதான் தேவா ஷாக் ஆகிறதுக்கும் காரணம். ஏன்னா பிரீத்தி இப்போ தயாளு பிடியில இருக்காங்க. தேவா அங்க இருக்கிற அடியாளுங்க கிட்ட, ராஜசேகர் சாகும்போது தயாளுக்கு அதுல ஏதோ சொல்லியிருக்கான், அது என்னன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறாரு. சைமன், அது தெரிஞ்ச 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, இவங்க யாருக்கும் அதை பத்தி தெரியாதுன்னு சொல்வாரு. அப்ப தயாளு தேவாவுக்கு ஃபோன் பண்றாரு. என்ன தேவா, வசமா மாட்டிக்கிட்டியா, நான் உயிரோட இருக்கிற விஷயம் மட்டும் அங்க சொல்லி பாரு, அடுத்த நிமிஷம் நீ உயிரோட இருக்க மாட்டேன், முடிஞ்சா ஸ்பீக்கர் போட்டு பாருன்னு சொல்வாரு. உடனே தேவா, ராஜசேகர் உன் காதுல என்னடா சொன்னாருன்னு கேட்பாரு. தயாளு, ஓ படம் போட்டு காட்டிட்டாங்களா, எப்படிடா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா, நீ என்னடானா குடிக்க மாட்டேங்கிற, அவன் என்னடானா காதுல பவர் ஹவுஸ்ன்னு சொல்றான், உங்க 2 பேருக்கும் என்னடா பவர் ஹவுஸ் கனெக்ஷன்னு கேட்பாரு. அதை கேட்டதும் தேவா அதிர்ச்சியில காலை கட் பண்ணிடுவாரு. இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டை காட்டுறாங்க. தேவாவும் ராஜசேகரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். அனாதையா இருந்த தேவாவுக்கு சொந்தம்னு சொல்லிக்க ராஜசேகர் மட்டும்தான். ராஜசேகர் அவருடைய தங்கச்சியை தேவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. தேவா எப்பவும் அநியாயத்துக்கு குரல் கொடுக்குறேங்கிற பேர்ல அடிதடியில இறங்குவாரு. அது மட்டும் இல்லாம எப்பவும் தண்ணி அடிச்சுட்டும் இருப்பாரு. பவர் ஹவுஸ் தான் அவருடைய ஃபேவரட் பிராண்ட். ஒரு நாள் ராஜசேகர் தேவா கிட்ட, நீ எப்போ பாரு தண்ணி அடிச்சுட்டு ரவுடித்தனம் பண்ற, நீ பண்ற பிரச்சனைக்கெல்லாம் என் தங்கச்சியும் சேர்ந்துதான் உன் கூட கஷ்டப்படுவா, அதனால இனிமே தண்ணி அடிக்க கூடாதுன்னு, தண்ணி அடிக்க மாட்டேன்னு சத்தியத்தை கேட்டு வாங்கிடுவாரு. ராஜசேகருக்கு தயாளு போலீஸ்ன்னு தெரிஞ்சிடும். அதனால தான் ராஜசேகரை கொலை பண்ணுவாரு. சாகிறதுக்கு முன்னாடி ராஜசேகர் தயாளு கிட்ட, முடிஞ்சா என்னுடைய சாவை நேச்சுரல் டெத் மாதிரி பண்ணிடு, 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன், அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா நீ காலின்னு சொல்லுவாரு. தயாளு பிரீத்தியை கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு, நான் யாரை கொன்னேனோ அந்த ஆளுடைய பொண்ணு என் கூட தான் இருக்கா, அவ உனக்கு உயிரோட வேணும்னா நான் சொல்றபடியெல்லாம் செய்யணும்னு சொல்றாரு. சைமனுடைய பையன் அர்ஜுனும் அவங்க காதலிச்சுட்டு இருக்கிற பொண்ணு கல்யாணியும் பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கல்யாணி கிட்ட, அப்பா கிட்ட நம்ம விஷயம் சொல்றதுக்கே பயமா இருக்கு, அவர் இப்ப தேவாவை ரொம்ப நம்புறாரு, அவரை வச்சுதான் சொல்லணும்னு சொல்வாரு. அடுத்த சீன்ல தயாளு தேவாவுக்கு ஃபோன் பண்ணி, ஒரு பேக்கு பாஸ்போர்ட் எல்லாம் உங்ககிட்ட என் ஆளுங்க கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு போய் ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல இருக்கிற சீக்ரெட் ரூம்ல வைக்க சொல்றாரு.
அதை பண்ணி முடிச்சதும் சைமனுடைய இடத்துல இருக்கிற ஒரு சில டாக்குமெண்ட்ஸையும் எடுக்க சொல்லுவாரு. தேவா அதை எடுத்துட்டு இருக்கும்போது அர்ஜுன் அந்த இடத்துக்கு வந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாரு. தேவாவும் அர்ஜுனும் கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப தயாளு ஃபோன் பண்ணி, உன் கார்ல ஒரு கன் இருக்கும், அந்த கன் எடுத்துட்டு அவனை கொலை பண்ணிடுன்னு சொல்வாரு. தேவா அவனை எதுக்குடா கொல்லணும், அந்த கேங்ல அவன் ஒருத்த மட்டும்தான் நல்லவன்னு சொல்ல, அவனை நீ கொல்லலைன்னா பிரீத்தி உனக்கு உயிரோட கிடைக்க மாட்டான்னு பிளாக்மெயில் பண்ணுவாரு. கார் ரூட் மாறி போறது தெரிஞ்சதும் அர்ஜுன் தேவா கிட்ட, நான் பண்ற வேலைக்கு என்னைக்காவது ஒரு நாள் சாவேன்னு எனக்கு தெரியும், ஆனா உங்க கையால சாவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா வேலை பார்க்குற தொழில எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, இந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன், ஆனா அது நடக்கவே இல்லைன்னு புலம்பிட்டு வருவாரு. ஆனா தேவா அர்ஜுனா கூட்டிட்டு போறது கொலை பண்றதுக்காக இல்ல, கல்யாணி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக. கல்யாணி கிட்ட அர்ஜுனை விட்டுட்டு 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புவாரு. அப்பன் தயாளு தேவாவுக்கு ஏன் அர்ஜுனை கொல்லன்னு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அப்பன் தேவாவுக்கு ஏதோ ஸ்ட்ரைக்காக காரை திருப்புறாரு. அடுத்த நாள் தயாளு தேவாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் அவ்வளோ சொல்லி அவனை உயிரோட விட்டுட்டேல, இப்போ பிரீத்தியை நான் 15வது மாடியில இருந்து தள்ளி விட போறேன்னு மிரட்டிட்டு இருப்பாரு. அதை கேட்டதும் தேவா, அந்த பையன் பாவம், அதனால தான் விட்டேன், பிரீத்தியை தயவு செஞ்சு விட்டுருன்னு கெஞ்சுவேன்னு நினைச்சியா திலீப்னு கேட்பாரு. அதை கேட்டு தயாளு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா தயாளுடைய உண்மையான பேரு திலீப் தான். அதோட தேவா இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாரு. கல்யாணி அந்த கிரீமேஷன் சேர்ல கெட்டி வச்சிருப்பாரு. நேத்து தயாளு மெசேஜ்ல ஏன் அர்ஜுனை உயிரோட விட்டேன்னு கேட்டதுமே தேவாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா அர்ஜுன் உயிரோட இருக்கிற விஷயம் தேவாவுக்கும் கல்யாணிக்கும் மட்டும்தான் தெரியும். தேவா சொல்லலைன்னா கண்டிப்பா அந்த விஷயத்த கல்யாணி தான் சொல்லியிருக்கணும். அதனாலதான் தேவா நேத்து வண்டியை திரும்ப விட்டாரு. அங்க போய் கல்யாணியை பிடிச்சிட்டு அர்ஜுனையும் காப்பாத்திடுவாரு. ஏன்னா அந்த கல்யாணி வேற யாரும் இல்லை, தயாளுடைய வைஃப் தான். 2 பேருமே போலீஸ் அகாடமியில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தயாளுவை அண்டர் கவர் ஆஃபீஸரா அப்பாயிண்ட் பண்ணதுமே கல்யாணி, நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை பார்த்தா ஒரு மெடல் தான் கிடைக்கும், நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சைமனுடைய ஹார்பர்ல வேலைக்கு சேர மாதிரி சேர்ந்து ஒரு கட்டத்தில் அவருடைய உயிரையும் காப்பாற்றி அவருடைய ரைட் ஹேண்டா மாறாரு. கொஞ்சம் கொஞ்சமா சைமன் கிட்ட அடிச்ச பணத்தை எல்லாம் அந்த பாத்ரூம்ல தான் சேவ் பண்ணி வைப்பாரு. ஆனா இப்ப தேவா ஆளுங்களை அனுப்பி அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துடுவாரு. அது மட்டும் இல்லாம பிரீத்தியுடைய தங்கச்சிங்களையும் கூட்டிட்டு வந்து சேஃபா மேன்ஷன்ல வைக்க சொல்லியிருப்பாரு. தேவா தயாளு கிட்ட, இப்ப நீ பிரீத்தியை விடலைன்னா உன் பொண்டாட்டி அந்த சேர்லயே வச்சு பஸ்மமாக்குவேன்னு மிரட்டுவாரு. அதனால தயாளு பிரீத்தியுடைய சங்கிலியை அவுத்து ரிலீஸ் பண்ணுவாரு. பிரீத்தி தயாளுவை சங்கிலியெல்லாம் கட்டி வச்சு ஒரு அறையும் விட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. தேவாவுக்கு மேன்ஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி ஒரு சிலர் ரூம் கேட்டு வந்திருக்காங்க. அவனுங்களெல்லாம் பார்த்தா அடியாள் மாதிரி இருக்கு, கையில பொருள் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. தேவா அவனுங்களுக்கு ரூம் கொடுத்து தங்க வைன்னு சொல்லிட்டு ரவி கிட்ட, இந்த பொண்ணை பார்த்துக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ரவி தேவா கிட்ட, யாராவது உங்க மேன்ஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்க கூலி நம்பர் 5821 சொல்லியிருக்காங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு தேவா, இல்லை ஏன் கேட்குறேன்னு கேட்க, அதை யார் சொல்றாங்களோ அவங்க தான் உங்க வாரிசுன்னு சொல்றாரு. தேவா, இது எப்படி உனக்கு தெரியும்னு கேட்க, உங்களை பார்க்கறதுக்காக ராஜசேகர் மேன்ஷனுக்கு வந்தாரு, ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை பார்க்காம திரும்ப வந்துட்டாரு. அவர் தான் இந்த விஷயத்த உங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட சொல்ல சொல்லி என்கிட்ட சொன்னதா சொல்றாரு. தேவா உடனே மேன்ஷனுக்கு ஃபோன் பண்ணி, யாராவது லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணி என் கூலி நம்பரை சொன்னாங்களான்னு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்ல, நீ ஃபோன் பக்கத்துல இரு, யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவாரு. தேவா கிளம்புனதும் கல்யாணி அர்ஜுன் கிட்ட, என்ன மன்னிச்சுட்டு என்னை இங்கேயே கொன்னுடு, எங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு மிரட்டினா, அதனால தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அர்ஜுன் பரிதாபப்பட்டு ரவி வேண்டான்னு சொன்னாலும் கேட்காம கல்யாணி அந்த கிரீமேஷன் சேர்ல இருந்து அவுத்து விட்டுருவாரு. கல்யாணி ஓடி வந்து அர்ஜுனை ஹக் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஹக் அன்பால எல்லாம் அவரை அழிக்கிறதுக்காக தான். அப்படியே அவரை போட்டு நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பயங்கரமா போட்டு அடிப்பாங்க. ரவி தேவாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரை அடிச்சு போட்டு அவருடைய ஃபோன்ல இருந்து தயாளுக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஏண்டா மாட்டினா எனக்கு தப்பிக்க தெரியாதா, நீ முதல்ல போய் அவளை பிடின்னு சொல்லுவாங்க. தேவாவுடைய ஆளுங்க பிரீத்தியை பத்திரமா ஒரு கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. தயாளு ஒரு பைக்ல அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. அதே சமயம் தேவா மேன்ஷனுக்கு வந்துடுவாரு. அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிற தயாளுவுடைய ஆளுங்க எல்லாம் தேவாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க உபேந்திராவும் சேர்ந்து தேவா கூட சண்டை போடுறாரு. அவரும் தேவா கூட வேலை பார்த்த ஒரு கூலி தான். அடுத்ததா ட்ரெயினை காட்டுறாங்க. அங்க பிரீத்தி கூட இருந்த ஆளுங்களை எல்லாம் தயாளு அடிச்சு போட்டுட்டு பிரீத்தி கிட்ட வராரு. அப்போ பிரீத்தி அவங்க போன் எடுத்து மேன்ஷனுக்கு ஃபோன் பண்றாங்க. தேவா ஓடி வந்து அந்த காலை அட்டன் பண்றாங்க. பிரீத்தி, கூலி நம்பர் 5821, எங்க அப்பா பேரு ராஜசேகர், நான் ஆபத்துல இருக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா பிரீத்திக்கு தேவா கிட்ட தான் பேசுறோன்னு தெரியல. தேவா பிரீத்தி தான் தன்னுடைய பொண்ணுன்னு புரிஞ்சுக்கிறாரு. தயாளு பிரீத்தியை கொல்றதுக்காக கிட்ட வரும்போது மேன்ஷன் சூப்பர்வைசர் அந்தாலையும் இழுத்துட்டு ட்ரெயின்ல இருந்து குதிச்சிடுவாரு. ஆனா தயாளு உயிரோட தான் இருப்பாரு. அந்த மேன்ஷன் சூப்பர்வைசரை நல்லா அடிச்சு போட்டுருவாரு. அப்போ அவருடைய வைஃப் கல்யாணி அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு, நான் சொல்றபடி செய்யன்னு சொல்றாங்க. அவங்க அந்த ட்ரெயின்ல தான் இருப்பாங்க. தயாளு கல்யாணி சொன்ன மாதிரி ஒரு கார்ல போய் ஏறாரு. அந்த கார்ல தான் அர்ஜுனை கல்யாணி கெட்டி வச்சிருப்பாங்க.
இப்ப தயாளு சைமனுக்கு வீடியோ கால் பண்ணி என்ன மன்னிச்சிடுங்க சார், தேவா உங்க பையனை கொலை பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வீடியோ கால்ல இருக்கும்போதே அவர் கண்ணெதிர்க்கவே பையனை கொலை பண்ணிடுறாரு. அதை பார்த்து சைமன் துடிச்சு போயிடுவாரு. ஆளை அனுப்பி கல்யாணியையும் பிரீத்தியையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. சைமன் கல்யாணி கிட்ட தயாளுக்கு ஃபோன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, உடனே கொடுக்க சொல்லுன்னு சொல்லுவாரு. ஆனா தயாளு எந்த டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இல்ல, எல்லாம் தேவா எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாரு. கல்யாணி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிக்கிட்டே சைமனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சைமன் கல்யாணியை கொன்னுடுவாங்க. அதே சமயம் தேவாவும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. சைமன் தேவா கிட்ட, நீ என் பையனை கொல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நீ தயாளுவா உயிரோட விட்டதுனால தான் என் பையன் செத்தான், அதனால உனக்கு க்ளோஸான ஆளையும் நான் கொல்வேன்னு சொல்லிட்டு பிரீத்தியை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. வாக்கி டாக்கியும் அங்க ஆன்ல வைக்க சொல்வாரு. இப்பதான் ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. சைமன் இது வரைக்கும் ஸ்மகிள் பண்ணது கோல்டு வாட்ச் மட்டும் இல்லை, இதயத்தையும் தான். ஒர்க்கர்ஸ் வேலைக்கு சேரும்போதே மெடிக்கல் கேம்புங்கிற பேர்ல அவங்க மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாரு. எப்போ இதயம் தேவைப்படுதோ அப்போ அந்த பர்டிகுலர் பிளட் குரூப் இருக்கிற ஆளை கொண்டுட்டு அவருடைய இதயத்தை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட்டுக்காக அனுப்பி வைப்பாரு. இதுதான் அவருடைய மேஜர் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் தேவாவை பேச சொல்றாரு. தேவா, நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்பர்ல கூலியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். முதலாளிங்க என்ன வேலை செய்ய சொல்றாங்களோ கேள்வி கேட்காம அப்படியே பண்ணுவோம். அப்படி ஒரு முறை போதை கடத்தல்ல மாட்டிக்கிட்டோம். போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 400 பேர் வேற நாட்டுல மாட்டிக்கிட்டோம். அங்க இருக்கிற போலீஸ் 100 பேர் குத்தத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனா மீதி எல்லாரையும் விட்டுருவோம்னு சொன்னாங்க. கல்யாணம் ஆகாத ஆளுங்களா செலக்ட் பண்ணி 100 பேர் சரண்டர் ஆனோம். ஆனா அதுல நானும் ஒருத்தன். அவங்க எங்களை நாடு கடத்திடுவோம்னு சொல்லிட்டு கப்பல்ல கூட்டிட்டு போனாங்க. ஆனா அவங்க எங்களை கூட்டிட்டு போனது கொலை பண்றதுக்கு தான். அதை நாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆளுங்களை கொலை பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா என்னால 20 பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சது. அந்த முதலாளி வேற யாரும் இல்ல, சேவியர், உன்னுடைய அப்பா தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் தேவா சைமனுடைய அப்பாவான சேவியரை அவருடைய குடும்பத்துக்கு முன்னாடியே கொலை பண்ணிடுவாரு. இதெல்லாம் பிரீத்தி வாக்கி டாக்கில கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ தேவா வாக்கி டாக்கியை ஆஃப் பண்ணிட்டு தன்னுடைய பொண்ணுதான் பிரீத்திங்கிற உண்மையை சைமன் கிட்ட சொல்லிட்டு சைமனை கொலை பண்ணிடுறாரு. சைமன் சாகும்போது, நான் இறந்து போனாலும் உன்னை தேடி ஒருத்தன் வருவான்னு சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்லை, அமீர் கான் தான். அமீர் கான் அவங்க ஆளுங்க கூட அந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் அங்கிருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்ண ட்ரை பண்ணுவாரு. அமீர் கான் தயாளுவையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. அமீர் கான் தேவா கிட்ட, நீ உயிரோட தான் இருக்கியா, செத்துட்டதா சொன்னதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை என் கூடயே வச்சிருக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன்னு வேற சொல்வாரு. தேவாவை அமீர் கான் ஒன்றும் பண்ண மாட்டாரு. தேவா தயாளுவை கொண்டுட்டு ஒரு பெரிய குழியில போட்டு புதைச்சிடுவாரு. அதுக்கப்புறம் பிரீத்தியையும் அவங்க சிஸ்டரையும் வேற ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் பிரீத்தியுடைய அப்பாங்கிற விஷயத்த பிரீத்தி கிட்ட சொல்ல மாட்டாரு. தன்னால பிரீத்தி உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறது கூட காரணமா இருக்கலாம். அதோட படத்தை முடிக்கிறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.